ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது எங்களோட கம்யூனிட்டி பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து கிட்ஸ் ப்ளே கிரவுண்ட். வீட்டிலையே வந்து இருந்து அவளுக்கு ஆக்டிவிட்டியே எதுவுமே இல்லாமல் இருந்தது வின்டர் ஃபுல்லாக. ஸோ சம்மர் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நிழலாக இருக்குது நல்லா, அதனால் இங்கே அவள் விளையாடிட்டுருக்கா. ஏதாவது கால் கை ஆட்டி விளையாடணும்ல. வீட்டில் டிவி பார்த்துட்டு மோஸ்ட்டாக நம்ம வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு டிவி போடுறோம். அதனால் டெய்லி ஒரு 1 hour இப்படி கூட்டிகிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே இருக்க இண்டியன்ஸ்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன் கொஞ்சம் பேர்கிட்ட, குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் தனியாக விளையாடுவாங்க, தனியாக விளையாடவும் போர் அடிக்கும்ல. அதனால் கிட்ஸு யார்கிட்டயாச்சும் இருந்தால், யாராவது பேரண்ட்ஸ் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததும் இல்லைனாலும் இவள் தனியாகவே விளையாடுவா. அவளுக்கு அது பழக்கம்தான், வீட்டில் தனியாக தானே விளையாடுறா. பட் கிட்ஸ் இருந்தால் அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்களோ இல்லையோ, பட் அந்த ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். கூட இன்னொருத்தர் விளையாடுறாங்க அப்படின்றப்போ, தனித்தனியாக 2 பேரும் விளையாடினாலுமே நல்லாயிருக்கும். அதனால் வர சொல்லியிருக்கேன். இந்த பக்கம்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் கம்யூனிட்டி தான். பட் அதோட என்ட்ரன்ஸ், ஸோ இங்கே தான் எங்களோட என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் இந்த வீடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் எங்களோட என்ட்ரன்ஸ், எங்கள் கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேயே பார்க் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹைவே. இந்த மரம்லாம் இருக்குல்ல, இந்த க்ரீன் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஹைவே. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஹைவேக்கு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. டக்குன்னு இந்த ரோடு என்ட்ரன்ஸை தாண்டி ரோட்லேருந்து ரைட் எடுத்து போனால் ஹைவே வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ். இது இப்போ தான் புதுசாக கட்டினாங்க, போன வருஷம் தான் அது கட்டினாங்க, புது அப்பார்ட்மெண்ட். அதுக்குள்ளே எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள். ஏதோ விளையாடுறா, மண்ணில் தான் விளையாடணும். இது வந்து மல்ச்சுன்னு சொல்லுவாங்க, ரப்பர் மல்ச். இது பசங்க வந்து மண்ணுக்கு பதிலாக இதை வச்சு விளையாடலாம். ப்ளஸ் அவங்க வந்து இதுலேருந்துலாம் கீழே விழுந்தாங்கன்னா, இதிலலாம் ஏறி கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு அடிப்படாது, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. அது சீசா, அவள் போகிறது சீசா. யா, அந்த பக்கம் வந்து ஊஞ்சல் இருக்குது, அங்கே இருக்குது. அப்புறம் அங்கே கொஞ்சம் சீட்டிங் இருக்குது. அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு தெரியுதுல்ல, அது வந்து உட்காந்து நம்ம சாப்பிடலாம், பார்ட்டி வைக்கலாம் கிட்ஸ்க்கு. இவள் பர்த்டே எப்போவுமே வந்து வின்டரில் வரும், நவம்பரில் வரும். அதனால் எங்களால் இங்கே வர முடியாது. மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இல்லை குளிர் வர்றதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம், இருட்டுறதுக்கு முன்னாடி. பட் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வச்சுட்டு பசங்களை இங்கே விளையாட விட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணலாம் எப்பயாச்சும், ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் பெரியவங்க ஆனதும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா விளையாடுறோம். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து சாப்பாடே ஊட்டிடலாம் இவளுக்கு. வீட்டில் சாப்பிட கஷ்டப்படுவா, இங்கேனா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு சாப்பிட்ருவா. நான் அதான் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் அதான் பண்ண போகிறேன். 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் சாப்பாடே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இங்கே. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்லைடா, இது வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்லைடா, இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எனக்கு இப்போ தான் தெரியும், இதெல்லாம் தொட்டாலுமே வந்து சூடாகவே இருக்காது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சூடே ஆகாது. இது நம்ம ஊர்லலாம் இந்த சர்க்கஸில் உட்காந்தோடனே சுடும்ல நமக்கு சின்ன வயசில், ஆனால் இது வந்து சூடே ஆகாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இது சூடாகாது. ப்ளஸ் மழை வந்தாலும் வந்து ரொம்ப சில்லுன்னெலாம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இது. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இடம். இங்கெல்லாமும் வீடு வந்துடும் நினைக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்த விட்டுட்டு அங்கெல்லாம் வீடு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த மட்டும், இந்த ஒரு ஸ்கொயரை மட்டும் விட்டுருவாங்க. அங்கே ஒரு கெனால் இருக்குது, அது வழியாக தண்ணி போகும் மழை தண்ணிலாம் வந்துச்சுன்னா.
என்னம்மா? ஆமாம் ஆமாம், எஸ். இதில் ஏறு, இதை பாரு, இதில் ஏறணும். இதில் ஏறு, ஏறுவியா? ஏறு, மேலே ஏறு. இதில் கால் வச்சு ஏறணும். இங்கே வா, அம்மா சொல்லித்தரேன். இங்கே வா, இங்கே வா. மேலே ஏறு, ஏறு. குட் ஜாப். ஏறு 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 ஏறு. இங்கே பார்த்து ஏறு, ஏறு. அந்த இதை பாரு, இந்த மாதிரி இடத்துலலாம் கால் வச்சு ஏறலாம். ஏறு. ஏறு 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 ஏறு. இன்னொன்றில் கால் வை, ஏறு. இப்படிலாம் பண்ணாதான் அவங்களோட எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கெலாம் பழக்கம் வரும். இல்லைன்னா முழிப்பாங்க எங்கேயாவது போயிட்டு. எப்போவுமே இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறணும். நம்ம பயந்து வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு அந்த தைரியமே வராது. ஏறு. இன்னொருத்தில் கால் வை. ட்ரை. இதில் ஒரு கால் வை, இதோ இதில் ஒரு கால் வை. மேலே ஏறு. ஏணி மாதிரி ஏறணுமா? ஏணி மாதிரி ஏறு, அவ்வளோதான். இது ஒரு ஏணி, அவ்வளோதான். ஏறு. ட்ரை. பூச்சிலாம் இல்லை. ஏறு 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 ஏறு. அம்மா பிடிச்சிக்கிறேன், ஏறு. கால் எடு. கால் வரலையா? ஏறு. இது மேலே வை. காலை வை இதில். ஓகே. ஏறு. இன்னொரு கால் தூக்கு. குட், வெரி குட். ஏறு. விழுந்தாலும் பரவாயில்ல, ஏறு. பயப்படாமல் ஏறு. இன்னொரு கால் இங்கே வை. இங்கே பாரு, இங்கே வை. இப்போ ஏறு. அவ்வளோதான், ஏறு. இது மேலே வை இன்னொரு கால். வெரி குட். ஏறு. அம்மா பிடிச்சிக்கிறேன், ஏறு. அம்மா ஹெல்ப் பண்ணிட்டா? ஏறு. ஏற முடியலையா? ஏறு, ட்ரை பண்ணு. இங்கே பாரு, இப்படி வைக்கணும் கால். ஏறு. இருங்க ஒரு நிமிஷம், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். பாருங்க, குட். இப்படி வா, இங்கே வா. இதில் வா. இங்கே பாரு, அம்மாவை பாரு. இங்கே வா. அம்மா பிடிக்கிறேன். இங்கே வா, இறங்கு. காலை நீட்டு. ரொம்ப பெருசாக இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இல்லை, வெரி குட். அங்கே தான். கால்வை. குட். ஏறு. இதில் கால்வை. அடுத்தது இதில் வை. கமான். ஹெல்ப் பண்ணுமா? வா. வெயிட். அவ்வளோதான். அது மேலே ஏறி இப்போ சர்க்கஸில் இறங்கணும். ஸ்லைடு. இதில் இறங்கு. இறங்கு. ஓகே, இறங்கு. அவள் இதில் இறங்கவே மாட்டா. அதில் அங்கேயே உட்காந்து. எங்கே இருக்கு பூச்சி? அது ஒன்றும் பண்ணாது, வா. ஏ, நாங்கள் விளையாடி முடிச்சிட்டோம். ஒரு 2 hours இருக்கும். நல்லா விளையாடிட்டா. வாமா போகலாம். அங்கே கார் நிற்குதுல்ல, போய் ஏறணும். வாமா. தூக்கம் வந்துருச்சு போல. இங்கே பாருங்க, இது வந்து தண்ணி குடிக்கிறது. தண்ணி தாகம் எடுக்கும்ல, தண்ணி வருதா, இந்த தண்ணி வந்து குடிச்சிக்கணும். இது சின்ன பசங்களுக்கு, இது பெரியவங்களுக்கு, அது வந்து பெட்ஸுக்கு, நாய் பூனை அதுக்கெலாம். நல்லாவே கொஞ்சம் இருட்டிருச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்புறோம். அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு.
இந்த புஷ்ஷெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. திரும்ப சீசனுக்கு எல்லாமே அழகாக வந்துடும். இதில் அப்படியே லாவெண்டர் கலரில் ஒரு பூ வரும். வா, மரம்லாம் பாருங்கள், வின்டர்னால எல்லாமே உதிர்ந்துருச்சு. இப்போ வெயில் வந்ததும் ஃபுல்லாக அழகாக வந்துடும். ஏரோப்ளேன் அதோ. ஆமாம் ஆமாம், ஏரோப்ளேன். வா, பாய். நான் போகிறேன். இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். யாரும் மோஸ்ட்டாக அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. இனிமேல் சம்மர் வர வர மேபி க்ரௌட் வரும். ஆனால் அந்தளவுக்கு க்ரௌட் எப்போவுமே இருக்காது. உள்ளேர். வா, என்னாச்சு? ஏறு. போலாமா? ரெடி? சீட் பெல்ட் போடு. சீட் பெல்ட் போடலன்னா கார் ஆனே ஆகாது. ஆன் ஆகும், போடணும். ஆன் பண்ணதும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும், இப்போ சீட் பெல்ட் போடுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். அவ்வளோதான். ஆக்சுவலி இங்கேயே முடிச்சுக்கலாம். பாய். நாங்கள் வந்து இன்னொரு நாள் பார்க்குக்கு வரும்போது நம்ம வரலாம். ஓகே, பாய்.